தலைவனாக ஏற்றுக்கொண்டவர் அண்ணன் சீமான். அவருடைய கட்டவரல் மயிருக்கு சரியா வருவாரா விஜய்? சீமானோட கால் விரலுக்கு வர முடியுமா நீ கேக்குறியே? விஜயோட மயிர் அளவுக்கு உங்க சீமான் வருவாரா? நான் கேக்குறேன். முட்டா பையில வைத்தியாக்கரம் விஜய் மக்கள் இயக்கமா இருக்கும் போது என்னெல்லாம் செஞ்சிருக்கான்னு தெரியுமாடா? உங்க அண்ணன் இது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு வேளை சோறு போட்டிருப்பானடா உங்க அண்ணன்? நான் கேக்குறேன். இதுக்கு பதில் சொல்றேன். நீ ஒரு வேளை சோறு, ஆடு மாடு எல்லாத்துக்கும் மாடு நடத்துறீங்களே, அந்த காசை திருநிதி காசை வச்சுக்கிட்டு போறவன் வரவனுக்கு இல்லாதவனுக்கு எவனாக ஒரு வேளை உதவி பண்ணிருக்கீங்களா? நீங்க சொல்றீங்க கேட்டா கொள்கை கோட்பாடு உள்ள கட்சி நாங்க மட்டும் தான் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ கொள்கை கோட்பாடெல்லாம் வச்சுட்டு என்னடா பண்ண போறீங்க? செத்த போனவன் திரும்பி உயிரோட வர முடியுமா உங்க கொள்கையை வச்சுக்கிட்டு? இல்ல பசியில இருக்கிறவனுக்கு ஒரு வேளை சோறு போட முடியுமா உங்க கொள்கையை வச்சுக்கிட்டு? இதுதான் பதில் சொல்றா எச்சக்கல நாய்களா? முதல்ல விஜயலட்சுமி அக்காவுக்கு போய் பதில் சொல்றோம். உங்க அண்ணன் நம்பிக்கை காரி துப்புது. டெய்லி ஒரு வீடியோ போட்டு காரி துப்பிட்டு இருக்கு. நாங்கெல்லாம் வந்து உங்களை பர்சனல் ரீதியா அட்டாக் பண்ணணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கீங்க, வேற மாதிரி அட்டாக் பண்ணுவோம். அவ்வளவு கேவலமா கிடக்கும் உங்களெல்லாம் பர்சனல் எடுத்து பார்த்தாக்கா. நீங்க வந்து பேசுறீங்க வந்து தற்கொலை கூட்டங்களா? டே ஒரு அளவுக்கு உதவாத கூட்டம் உங்களுக்கு, ஒரு அளவுக்கும் உதவாத கூட்டம். என்ன மயத்துக்கு தான் உதவிங்க நீங்களாம்? ஒரு மயத்துக்குமே உதவ மாட்டீங்க. கொள்கை கோட்பாடை வச்சுக்கிட்டு ஒரு மயம் புடுங்க போறது கிடையாது. 15 வருஷமா என்னடா ஆட்டிட்டு இருக்கீங்க? அதை வச்சுக்கிட்டு 8% ஓட்டு வாங்கிட்டாரா, அதுக்காக வந்து இது பண்ணுவேன், நான் பெரிய ஆளு, நான் இது எனக்கு இவரை தெரியும் அவரை தெரியும், என் புள்ளதான், நான் அவரோட புள்ள, நான் இவரோட புள்ள. பிள்ளைங்களா முதல்ல உங்க வாயில வேற ஏதாவது நல்லா வந்துடும். இன்னொரு வாட்டி ஏதாவது வந்து கட்டவெளு சமம் பூலுக்கு சமம் அது இதுன்னு ஏதாவது சொல்லிட்டு நினைச்சீங்க வேற மாதிரி நான் பேசிடுவேன்.